ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து நம்ம சொல்லியிருந்தோம் இந்த புதினா செடியில் வந்து மேலே இருக்கிற அந்த காஞ்சி போனதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம இது சரி பண்ணி விடணும்னு சொல்லிட்டு அது 2 நாளைக்கு முன்னாடி தான் டைம் கிடச்சிச்சு ஃப்ரெண்ட். அது அப்போ தான் நம்ம மேலே இருக்கிறது காஞ்சி போன அந்த இலையெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ மழை பெய்யுது, பார்க்கலாம் மறுபடியும் புது துளிர் வருதா இல்லை நல்லா துளுத்து வருதான்னு சொல்லிட்டு. வரலனாக்கா நம்ம இதை எடுத்துகிட்டு வேறையே நடலாம் புதினா. இது பாருங்க, நான் இந்த ஒரு பக்கெட் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இதில் தான் நான் அந்த கரும்பு முருங்கை எடுத்து நட போகிறேன். இதில் வந்து நான் புது மண் கலவை எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து ஒரு 2-3 நாள் இருக்கட்டும். அந்த அந்த முருங்கை வந்து துளிர்த்து கொஞ்சம் ஒரு 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 அடி ஹைட்டு வளர்ந்துச்சுனாக்கா நம்ம அதுலேருந்து எடுத்து நம்ம இந்த தொட்டியில் வைக்கலாம். பாருங்கள், நம்ம இந்த கரும்பு வச்சுருந்த தொட்டியை நான் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன். ஏன்னா இதில் ஃபுல்லாக வெள்ளிக்கிழங்கு செடி, கரும்பு, இந்த சாமந்தி செடி எல்லாம் மூடின்னு இருந்துச்சு. அதனாலேயே அதில் வெள்ளை பூச்சியும் வந்துடுச்சு. அதனால் நான் மொத்தத்தையும் காலி பண்ணிவிட்டு ஒரே ஒரு கரும்பு மட்டும் விட்டுருக்குறேன். கரும்பு, அந்த நாவ மரம், முருங்கை மரம் இது மட்டும் இருக்குது. பார்க்கலாம் இப்பயாவது அந்த முருங்கை மரம் நல்லா வளருதா என்னன்னு சொல்லிட்டு. அதை வச்சு நம்ம ஒரு மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு. அந்த முருங்கை மரமும் நிறைய 3-4 மரம் செடி இருக்கிற வச்சு அது வளர மாட்டேங்குது போலுக்குது. இந்த மல்லிகைப்பூ செடியில் வந்து பூத்து முடிஞ்சு போச்சா என்னான்னு தெரியல. பூக்க மாட்டேங்குது. நம்ம இதுக்கு மறுபடியும் அந்த கடுகு பவுட்ரு இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்து போடணும் போல இருக்குது. முன்னாடி நம்ம அதுதான் ரெடி பண்ணி ஊற்றணும், கடுகு கரைசல். அப்போ நிறைய பூத்துச்சு. புண்ணாக்கு கரைசலும் ஊற்றணும். இப்போ நம்ம மறுபடியும் ஊற்றின்னு தான் இருக்கிறோம். ஆனால் மல்லிகைப்பூ வந்து பூக்கலை. இந்த காக்கடா செடியும் காஞ்சி போன மாதிரி ஆயிடுச்சு. இது கட் பண்ணி விடணும். இந்த காக்கடா செடியும். மிளகா செடியில் வந்து குண்டு மிளகா வந்துருக்குது. இப்போ தான் பார்க்கலாம் அதில் எவ்வளோ மிளகா வைக்குதுன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். அதுக்கு என்னென்ன கரைசல் கொடுக்கணுமோ அதெல்லாம் நான் 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை நான் கொடுத்துன்னு தான் இருக்கிறேன். இது பாருங்கள், நம்ம பீரங்காய் செடி எவ்வளோண்டு, அது வந்து ஒரு 10-20 செடி நான் பிடிங்கி போட்டேன். இப்போ இந்த ஒரு செடி விட்டு வச்சுருக்கோம் இந்த தொட்டியில். இதில் ஒரு பூ வச்சிருக்குது. பார்க்கலாம் இதில் பீரங்காய் வருதா இல்லை அணில் வந்து சாப்பிட்டு போயிடுதான்னு சொல்லிட்டு. இந்த சம்பங்கி செடியில் வந்து மூணு கலையில் அரும்பு வந்துருக்குது. இது 3லுமே பூத்துருக்குது. இன்னைக்கு வந்து செம்பருத்தி ஒன்றும் பூக்கலை. இதில் ஒரு பீர்க்கங்காய் கொடி இருக்குது. இது வந்து சாம்பாருக்கு போடுற பீர்க்கங்காவா என்னான்னு தெரியல. சரி, இதுலேயும் நிறைய அரும்பு வச்சுருக்குது. பூக்கும் போது தான் தெரியும் இது என்ன செடின்னு சொல்லிட்டு. நம்ம நேற்று வந்து இந்த மல்லிகைப்பூ செடி 2 மல்லிகைப்பூ செடி எடுத்து ஒன்றா நட்டோம். அப்புறம் அந்த ஆரஞ்சு கலர் கனகாமரம் செடி எடுத்து இந்த தொட்டியில் ஒரு சின்ன தொட்டியில் நட்டு வச்சுருக்குறோம். அது ரொம்ப நாளாக அந்த கவர்லேயே கொஞ்சோண்டு மண் போட்டு அந்த கவர்லேயே இருந்துச்சு. அது பெருசாக வளராமல் இன்றைக்கி தான் நான் அதை ஒரு பெரிய தொட்டியில் கொஞ்சம் மீடியம் சைஸ் தொட்டிலே நட்டு வச்சுருக்கிறேன். நாட்டு கனகாமரம் பூத்துருக்குது, நல்லா இருக்குது. இப்போ இந்த செடியும் நம்ம மாற்றி வைக்கணும். இது எடுத்து ஏதாவது சின்ன தொட்டியில் வச்சுட்டு இந்த பெரிய டப்பாயில் வேறு ஏதாவது மரம் நடலாம்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். இது பாருங்கள், இது ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடி. ஆனால் அதில் அரும்பு இன்னும் ஒன்று கூட வரலை. நம்ம கொடுத்தோம், பக்கத்தில் இருக்கிற சிஸ்டருக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம். அவங்களதுலலாம் நிறைய பூக்குது. நம்ம இதை கட் பண்ணி விட்டோம், நம்மளது இன்னும் அரும்பே வரல. அரளி செடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மரம் மாதிரி இருக்குது. பெருசாக நல்லா அகலமாக எல்லாம் வளர்ந்துருக்குது. இது நான் 2 களை தான் வச்சுருந்தது நான் வாங்கிட்டு வந்து வைக்கும்போது. ஆனால் இப்போ அது எவ்வளோ ஃபுல்லாக மரம் மாதிரி அகலமாக ஆயிடுச்சு. இப்போ ஒரு கலையில் 2 கலையில் இல்லை, 10 கலையில் அரும்பு வச்சுருக்குது. இந்த பூத்துச்சுன்னா மொத்த கலையிலையுமே நல்லா அழகாக கலரும் நல்ல கலரு நல்லா இருக்கும். பூத்தா பார்க்கலாம் அது பூக்குதா என்னான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை அதுக்கான உரம் கொடுத்துன்னு தான் இருக்கிறோம். பார்க்கலாம் அது பூக்கட்டும். இன்றைக்கி நம்ம கார்டனில் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.